ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து மிஸ்டர் கில்லோட எபிசோட் 7 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நடக்கும்னா, நம்ம கையும் துண்ணும் வந்து ஒரு பார்லேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம கைக்கு வந்து அசுரா கிட்டேருந்து மெயில் வந்திருக்கும். நெக்ராஸோட எல்லா சாப்டரும் என்கிட்ட இருக்குது, வாங்கணுன்னா இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. கையும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போனால் அங்கே வந்து நம்ம துண் தான் இருக்கான். துண் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, நான் உங்களோட பிக்கஸ்ட் ஃபேனு, நெக்ராஸோட எல்லா சாப்டர்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துண் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபேனுன்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து துண்ணு வந்து இங்கே கையை மீட் பண்ணது கோஇன்சிடென்ஸா இல்லை வந்து அந்த அசுர அக்கௌண்ட்டை வந்து நம்ம துண் தான் ஹேண்டில் பண்ணுறோன்னா, இது எதுவுமே வந்து சொல்லலை இந்த எபிசோடில். அடுத்தடுத்த எபிசோட் பார்த்தா தான் வந்து நமக்கு புரியும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கையை வந்து அப்போ இருக்குன்னா என்கிட்ட தரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து துண்கிட்ட கேட்குறா. அதுக்கு துண் என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட வந்து இந்த நெக்ராஸோட எல்லா சாப்டர்ஸும் கொடுக்குறதுக்கு ரெடி, ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீ வந்து எனக்கு இன்டர்வியூக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துண் கேட்குறான். நீ வந்து இந்த நெக்ராஸோட எல்லா சாப்டர்ஸும் வந்து அந்த அசுரா கிட்டேருந்து வாங்க முடியும்னு நினைக்கிறியா, அவன் வச்சுருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துண் வந்து நம்ம கைக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து கை வந்து நம்ம துண்கிட்ட வந்து அசுரா பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து, இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி தான் வந்து என்கிட்ட சொன்னான், அசுரா தான் வந்து உனக்கு இந்த கேஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா, அதனால தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துண் வந்து கைக்கிட்ட, ஏன் நீ ஏன் அசுராவாக இருக்கக்கூடாது, அசுராவோட மீனிங் வந்து டைட்டன், ஜப்பானீஸ் படி பார்த்தா அதை வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோன்னா வந்து ஒய்ஏகே, அதை திருப்பி போட்டால் கை உன்னோட பேர் தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கையை வந்து ஃபுல்லாக குழப்பிட்டான். அவன் தான் வந்து இந்த கொலைக்கெல்லாம் காரணம், அவனோட ஷேடோ தான் வந்து அசுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை வந்து ஃபுல்லாக குழப்பி விட்டுடுறான் துண்ணை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கையை வந்து சீக்கிரமாக வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவன் டேப்லெட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடறான். டேப்லெட் எடுத்து வாயில் போட்டு நம்ம துண் சொன்னதே தான் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அவன் வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரியே தான் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம கையை வந்து ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்காக பண்ணுறானே தெரில. அவன் தான் வில்லனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் டேப்லெட் போட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுறான்னா வந்து அந்த மிரர் முன்னாடியே போய் நிற்கிறான். போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த கண்ணாடியை வந்து பார்க்குறான். பார்க்கும்போது வந்து அவன் ஆப்போசிட்டில் அந்த மிரரில் தெரிகிற உருவம் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி வந்து அவன் மைண்டில் வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபுல்லாகவே மேனிப்புலேட் ஆகி ரொம்பவே வந்து அவன் பிரெயின் வந்து டிஃபிகல்ட்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது அவனுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஆப்போசிட்டில் இருக்க மிரரே வந்து பேசுகிற மாதிரி சொல்லுது. அந்த மிரர் என்ன சொல்லுதுன்னா வந்து, அதாவது அந்த மிரரில் இருக்கிறது வந்து நம்ம கையோட இன்னொரு சைடுன்னு வச்சுக்கலாம். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, நீயும் நானும் ஒன்று தான், உனக்கு நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, அன்றைக்கி அந்த தாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கேஸில் உங்கள் அப்பா மேலே எவ்வளோ பழிய போட்டாங்க, பழிய போட்டு நீங்கள் நியாயம்னு சொல்லி கேட்கும்போது யாருமே வந்து உங்களுக்கு துணையாக நிற்கல, அதனால தான் வந்து உன்னோட அப்பா வந்து சூசைட் பண்ணார், அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா, நான் சொல்கிறத நல்லா கேளு, நீயும் நானும் ஒன்று தான், உன்னோட சைடு தான் நானும் நீயும் ஒன்று தான் திருப்பி திருப்பி வந்து அந்த மிரர் வந்து சொல்லுது. இதை வந்து நம்ம கை வந்து கேட்டுட்டு இது உண்மையாக இருக்காது, வாயை மூடுறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு வந்து திருப்பி அந்த மிரரில் இருக்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ண, நானும் நீயும் ஒன்று தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு திருப்பி திருப்பி வந்து அவனோட ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். உடனே நம்ம கைக்கு வந்து அவன் மேலேயே கோவம் வந்துச்சு. கோவம் வந்தோடனே வந்து செவரெல்லாம் போட்டு தட்ட ஆரம்பிச்சிருக்கான். வாயை மூடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறான். கத்தினாலும் வந்து அந்த ஆப்போசிட் அந்த வாய்ஸ் அவனுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறது அவனோட இன்னொரு உருவன்னே நினச்சிட்டான். நினச்சதுக்கப்புறம் அவன் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லவே ஆரம்பிச்சிட்டான், நீ தான் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவன் சொன்னதுனால நம்ம கைக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகி அவன் தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து பொலிட்டீஷியனை பிடிக்கிறதுக்காக போய் அடி வாங்கிட்டு அங்கேயே மயங்கி இருந்திருப்பா. அவளை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவள் வந்து என்ன பண்ணிட்டான்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிச்ச உடனே வந்து எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டு அவள் எந்திரிச்சு வேறு எங்கேயோ போக போகிறா. ஆனால் வந்து இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அவரோட தங்கச்சியை பார்க்குறதுக்காக வருவார். வந்து பார்த்தா அந்த பெட்லேருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி வந்து கிளம்பிட்டா. இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி பேர் தான் பிரேவ் அந்த இடத்த விட்டு கிளம்புனதும் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து பிரேவ் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வந்து நம்ம பிரேவ் என்ன பண்ணுறான்னா வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து செக் பண்ணுறா. ஏன்னா இவள் கூட வந்து பிரிம்னு ஒருத்தையும் அடிபட்டிருப்பா, அதாவது இவளோட ஃப்ரெண்டு. அதனால் அவளை பார்க்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கா. போயிட்டுருக்கும்போது வந்து டோர்லலாம் வந்து பேஷண்ட்டோட நேம் வந்து வரிசையாக எழுதிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது பிரிம்மோட நேமும் வந்து ஒரு போர்டில் இருந்தது. உடனே வந்து அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்து அவங்களோட பிரிம்மோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து, இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதை வந்து நம்ம பிரேவ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த டாக்டர் சொல்கிறதெல்லாம். அப்போ திடீர்னு வந்து நம்ம ப்ரிம்முக்கு வந்து ஃபிட்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. அவள் மூச்சை இழுத்து இழுத்து வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே வந்து பிரேவ் வந்து நான் கொன்னுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவன் மேலே பழிய போட்டான். ஏன்னா வந்து அவள் தான் வந்து ப்ரிம்மையே கூட்டிகிட்டு போனா. உடனே வந்து இப்படி இவ வந்து அழுதுட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்துருவார். உடனே வந்து நம்ம பிரேவ் வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டை கட்டி பிடிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கை வந்து நேற்று என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அப்படியே அந்த தலைவலியில் வந்து தூங்கிட்டான். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வந்து ஃபோனில் மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால் துண்டா வந்து அந்த மெசேஜ் அனுப்பியிருப்பான். என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பான்னா, நான் சொன்ன ப்ராமிஸை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ராஸோட ஃபுல் சாப்டர்ஸையும் வந்து அப்லோட் பண்ணிட்டான். அப்லோட் பண்ணதை வந்து நம்ம கையும் பார்த்துட்ருந்தான். பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான், நான் அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. மெசேஜ் அனுப்பிட்டு வந்து அவன் வீட்டை விட்டு கிளம்புறான். கிளம்பும்போது இவன் பின்னாடி வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அவரோட அங்கிள் கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் உன்னோட சஸ்பென்ஷனை வந்து எப்படியோ வந்து கிளியர் பண்ணிட்டேன், இனிமேட்டுக்கு வந்து நீ தாராளமாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாரு. உடனே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து என்னால் அப்போ திருப்பி வந்து அந்த நெக்ராஸ் கேஸில் வந்து என்னால் வேலை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னால் முடியாது, அந்தளவுக்கு எனக்கு பவர் இல்லை, அதுவும் இல்லாமல் வந்து என்னை கமாண்டர் கவுன்சிலோட ஜெனரலாக வந்து என்னை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறாங்க, அதாவது ப்ரமோட் பண்ண போகிறாங்க. அதனால வந்து இப்போ நான் ஏதாவது டெசிஷன் எடுத்தேன்னா வந்து சுற்றி இருக்கவங்களாம் ஏதாவது பேசுவாங்க. நான் வந்து ஒரு ஜெனரலாக ஆனால் தான் வந்து இந்த நாட்டை வந்து ஒழுங்குபடுத்த முடியும். அதுவும் இல்லாமல் உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், அதனால் இப்போ இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து பாட்டும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். உங்களால் வந்து இப்போ ரீஅசைன் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் வந்து உங்களோட வேலையை பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளம்புனோடனே ஃபோனில் வந்து நம்ம கை வந்து அனுப்பின மெசேஜை வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே வந்து கை எதுக்காக என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக வந்து நம்ம கை வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டை வந்து மீட் பண்ணிடுவான். மீட் பண்ண உடனே ஒரு ரூமுக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லுவான்னா வந்து எனக்கு என்னன்னே தெரில, காலையிலேருந்து என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து உங்களை ரகசியமாக கூட்டிகிட்டு வந்தேன், நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, இதுதான் வந்து நெக்ராஸோட 25th சாப்டரு. அதுவும் இல்லாமல் வந்து நான் அசுரா கிட்டேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷனில் இவன் தான் வந்து அந்த கல்ப்ரிட்டு, அடுத்து வந்து இவனை தான் வந்து கொலை பண்ண போகிறாங்க, இவன் தான் அந்த விக்டிமாக அடுத்து சாக போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம பாட்கிட்ட கொடுக்குறான். பாட்டு உடனே வந்து இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம கை என்ன சொல்கிறான்னா வந்து துண்டா வந்து எனக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கொடுத்தான், அவன் எதுக்காக ஹெல்ப் பண்ணுறான்னு தெரில, ஆனால் வந்து அவன் என்கிட்ட சொல்லும்போது நான் நெக்ராஸோட பிக்கஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்கிட்ட அந்த எல்லா சாப்டர்ஸையும் கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து பாட்கிட்ட சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம கை எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருப்பான். அப்போ தான் வந்து பாட்டும் வருவான். பாட் வந்த உடனே கண்டுபிடிச்சிருவான் யார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குதுன்னு. ஏன்னா இந்த கேஸை வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுறது வந்து கிட்டின்னு ஒரு இன்ஸ்பெக்டரு. அந்த கிட்டியை பார்த்தோன்னே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் என்ன பண்ணுறான்னா வந்து கிட்டேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்றான். இதுதான் வந்து நெக்ராஸோட 25th சாப்டர், அடுத்த விக்டிம் இவன் தான் சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டான். கிட்டி வந்து என்ன கேட்பான்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு கொடுத்தது யாருன்னு கேட்ட உடனே வந்து கை தான் கொடுத்தா, நீ நினைக்கிற மாதிரி கை வந்து மர்டரர் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கிட்டி என்ன சொல்கிறான்னா, யாருக்கு தெரியும், உனக்கு பின்னாடி அவன் என்ன வேணாலும் செய்யலாம், உன் பக்கத்துலேயே இருந்துட்டு உன்னையே வந்து ஏமாற்றிருக்கலாம், அதனால நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டி டைரெக்டாக இன்ஸ்பெக்டர் பாட்கிட்டே சொல்லிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு வந்து கோவம் வரும். இருந்தாலும் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிடுவான். எப்படி இவனால் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, கிட்டி தான் பண்ணி ஆகணும், அதனால தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கிட்டேயே கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கை வந்து அவனோட அப்பாவை பார்க்குறதுக்காக வந்து ஒரு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வந்து படுத்து தூங்கிட்டு தான் இருப்பார். நம்ம கையும் வந்து அவனோட அப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க சேர் எடுத்து நவுத்தி போட்டு உட்காந்துட்டு இருப்பார். உட்காந்ததுக்கப்புறம் வந்து மெடிசன் போடுறதுக்காக வந்து அந்த டேப்லெட் பாக்ஸை வந்து எடுத்தா வந்து அந்த டேப்லெட் பாக்ஸில் வந்து டேப்லெட்டே இருக்காது. அதுக்கப்புறம் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுவான். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகும்னா வந்து அவரோட அப்பா வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவார். எப்படி எந்திரிச்சாருன்னு தெரில. எந்திரிச்ச உடனே வந்து நம்ம கையை வந்து பார்க்குறான். அப்பான்னு சொல்லி கத்துறா, எப்படி நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவங்க அப்பா வந்து நீ எதுக்காக எனக்கு இவ்வளோ செய்கிற, என்னை பிடிச்சி செய்கிறியா இல்லை என்னை வெறுத்துட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு வந்து கை என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் விரும்பி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா, இல்லை நீ பொய் சொல்லாத, நீ கண்டிப்பாக என்னை வெறுப்ப, ஏன்னா வந்து என்னோட டெப்ட் எல்லாமே உன்னோட தலையில் கட்டிட்டாங்க, அதனால தான் வந்து நீ என்னை இப்படியே பிடிச்சி வச்சுருக்க,
நீ என்னை வந்து சாவ விட்டுருந்தீன்னா நான் எப்போயோ நிம்மதியாக போயிருப்பேன்ல, எதுக்காக என்னை பிடிச்சி வந்து இப்படி சித்திரவதைப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம கையும் அப்படிலாம் இல்லை, ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கை வச்சுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் ஒன்றும் புரியல, எப்படி அவங்க அப்பா எந்திரிச்சாரு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாரு ஒன்றுமே புரியாதனால அவன் தலையில் கை வச்சுருக்கான். தலையும் அவனுக்கு செம்மையாக வலிக்குது. அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து படுக்க ஆரம்பிச்சிடறான். படுத்துட்டு இருக்கும்போது வந்து அவங்க அப்பா வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு, உனக்கு சத்தியமாக என்னை பிடிக்காது, நீ வேணும் தான் என்னை வந்து பிடிச்சி வச்சுருக்க, நீ தான் வந்து எல்லா கொலையும் பண்ணிகிட்ருக்க அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி வந்து நம்ம கைக்கு வந்து அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால் அப்படியே கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே அவரோட அப்பாவை பார்த்தா அவர் எந்திரிக்கவே இல்லை, அவர் படுத்து தான் இருக்கார். அப்போ கை வந்து யாரோட குரலை கேட்டால் இல்லை அவங்க அப்பா உண்மையிலே எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நடிச்சாரா இதை பற்றி எதுவுமே காமிக்கல. இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அவரோட தங்கச்சியை பார்க்குறதுக்காக அங்கேயே வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு வந்து நம்ம நோப் கால் பண்ணுறாரு. நோப்புன்றது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட சபார்டினேட்டு. அவர் கால் பண்ண உடனே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு எடுக்கிறாரு. எடுத்த உடனே வந்து அடுத்த விக்டிம்க்கான கேஸ் வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் வரலையா சார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிட்டிகிட்ட கொடுத்துட்டேன், கிட்டி தானே இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்டர், அவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போகும்போது நம்ம கை சொல்கிறதுலாம் ஞாபகம் வருது. கை என்ன சொல்கிறான்னா வந்து நெக்ஸ்ட்டு விக்டிம் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டு, அவனும் வந்து இந்த தாய் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் தான் வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து ஃபேக் பண்ணி அதை அடுத்தவங்க மேலே வந்து பழிய போட்டு அந்த கேஸை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கௌண்டன்ட் தான் வந்து அடுத்த விக்டிம், அதனால் அவன் தான் சாக போகிறான். நெக்ராஸ் படி தான் வந்து இதுவும் நடக்க போகுது, அதனால் நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இங்கே இருக்கிறதுலே யாரையுமே இதுவரையும் நம்பினதில்லை, உங்களை மட்டும் தான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து இல்லை, இப்போ வந்து நான் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணல, கிட்டி தான் ஹேண்டில் பண்ணேன், அதனால் நான் அவன்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கை உடனே ஏன் இப்படி பாட்டு சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கை என்ன சொல்கிறான்னா வந்து இந்த அசுரான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவனும் வந்து என்ன மாதிரி இன்னொரு விக்டிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் கிட்ட சொல்கிறான். உடனே பாட்டு இருந்துக்கிட்டு அப்போ உன்ன மாதிரியே இன்னொருத்தவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டான். உடனே வந்து நம்ம கைக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து கை வந்து கடைசி வரையும் வந்து யாரையுமே நான் நம்பலை, உங்களை மட்டும்தான் நம்புகிறேன், அதனால் இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அந்த கேஸில் வந்து திருப்பியும் வந்து என்ட்ரு ஆகலான்னு முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நெக்ராஸோட 25th சாப்டர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது வந்து எந்த இடத்துல இப்போ கொலை நடக்கும்னு யோசிக்கும்போது ஆல்ரெடி வந்து மெமோரியல்னு சொல்லி ஒரு இடத்த வந்து பற்றி பேசியிருப்பாங்க. மெமோரியல்னால் வந்து ஒருத்தர் எந்த இடத்துல தப்பு செஞ்சுருப்பாரோ அந்த இடத்துல தான் வந்து சாவு நடக்குது நெக்ராஸோட நாவல் படி. அதனால் வந்து அதை வந்து நம்ம பாட்டு வந்து திருப்பி ஞாபகப்படுத்திட்டு அப்படி பார்த்தா வந்து இவன் வந்து அக்கௌண்டன்ட்டு, அந்த தாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கேஸில் வந்து அக்கௌண்ட்டை தான் இவன் ஃபேக் பண்ணான், அதனால் அவனோட அக்கௌண்டிங் ஆஃபீஸில் தான் வந்து அடுத்த மர்டர் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாட் கண்டுபிடிச்ச உடனே அந்த அக்கௌண்டிங் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போயிடுறாரு. பார்த்து கீழே வந்து தரையை பார்த்தா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்படியே வந்து தரையிலேருந்து அப்படியே அந்த இடத்துல போய் டார்ச் அடித்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கே வந்து யார் நிற்கிறான்னா நம்ம கை தான் நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட கையில் வேறு சுத்தியல் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கை தான் வந்து கொலை பண்ணியிருப்பான்னு வந்து தோணும். அதுவும் இல்லாமல் அந்த விக்டிமும் வந்து இறந்துட்டான். இறந்தது மட்டும் இல்லாமல் அவனோட செஸ்ட்லேயே வந்து அந்த ஸ்டார் போட்டு அந்த ரவுண்ட் சிம்பிளும் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம பாட்டுக்கே வந்து நம்ம கை தான் பண்ணியிருக்கான்னு சந்தேகம் வரும். ஆனால் வந்து பாட்டு வந்து அப்படி சந்தேகப்படலை. என்ன பண்ணுறான்னா வந்து கை கண்டிப்பாக வந்து மர்டராக இருக்காது, அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்து நம்ம பாட்டு வந்து போவார். போன உடனே வந்து நம்ம பாட்டுக்கு வந்து கையை எப்படியாவது காப்பாற்றணும், கண்டிப்பாக வந்து கை கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து என்ன பண்ணுறான்னா கையை வந்து கூட்டிகிட்டு வெளியில் போனால் போலீஸ் எல்லாம் அதுக்காட்டி வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும். உடனே வந்து நம்ம பாட்டு வந்து வேறு வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திருப்பி போகிறான். அப்படி உள்ளே போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டானுங்க. அப்போ தான் வந்து நம்ம கிட்டியும் உள்ளே வரான். உள்ளே வந்த உடனே வந்து அந்த விக்டிமை வந்து பார்க்குறாங்க. விக்டிமும் வந்து இறந்து தான் கிடக்குறான். இறந்து கிடந்தது மட்டும் இல்லாமல் அவனோட செஸ்ட்டில் வந்து ஸ்டார் போட்டு ரவுண்ட் வேறு இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்த உடனே வந்து நெக்ராஸோட மர்டர் தான் வந்து இதையும் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. அந்த கிட்டியோட கேங் எல்லாம், அதாவது கிட்டியும் கிட்டிக்கு கீழே வந்து நிறைய சப்பார்டினேட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களாம் அப்படி நினச்சிட்டாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட சப்பார்டினேட் நோப்புன்னு ஒருத்தன் இருப்பாள், அவனும் வந்து கிட்டிக்கு தான் வேலை பார்த்துட்ருப்பான். அவன் வந்து சர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டான். ரத்தத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஷூ இருக்கிறதையும் பார்க்குறான், ஒரு துப்பாக்கி வந்து தெரியறதையும் பார்க்குறான். அங்கே இருக்கிறது இன்ஸ்பெக்டர் பாட்டுன்னு வந்து நம்ம நோப்புக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து எந்த தப்பையும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோப் நினச்சதுனால என்ன பண்ணுறான்னா, மற்றவங்க வந்து இந்த ரூமுக்கு வரும்போது நம்ம நோப் என்ன சொல்லிடுறான்னா வந்து இந்த ரூமை நான் செக் பண்ணிட்டேன், இங்கே யாரும் இல்லை, வேறு ஏதாவது ரூமுக்கு போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோப் வந்து மற்ற போலீஸை வந்து திசை திருப்பிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு கையும் வந்து சேஃபாக வந்து அந்த இடத்துல மறைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம கிட்டியோட சபார்டினேட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து
ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டி கூட வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து அந்த விக்டிமை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ட் வந்து கையை கூட்டிகிட்டு வந்து வெளியில் போயிடுறாரு. வெளியில் போகும்போது கையால் வந்து நடக்கக்கூட முடியல. அவனை இன்ஸ்பெக்டர் பார்ட் தான் வந்து எப்படியோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, டேரெக்டாக வேறு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கே வந்து நம்ம கையை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம கையை வந்து ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்ச உடனே வந்து நம்ம கை வந்து எல்லாமே உடஞ்சி போன மாதிரி உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எப்படி அங்கே போனேன்னே ஞாபகம் இல்லை, அப்படியே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து பாட்டு என்ன சொல்கிறான்னா, இப்போவே நீ ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்து கைக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் கைக்கு வந்து நான் தான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா துன் வேறு ஆல்ரெடி வந்து நீ தான் அசுரான்னு சொல்லிட்டு அவனை வந்து இன்னும் ஏற்றி விட்டுட்டு போயிருக்கான். அதுலேயே வந்து நம்ம கை வந்து நான் தான் கொலை பண்ணியிருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே திங்கிங்லேயே வந்து இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் வந்து எனக்கு இந்த கேஸ் முடிக்கிற வரையும் ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால் நீ கண்டிப்பாக வந்து கொலைகாரனாக இருக்க முடியாது, குளிச்சுட்டு நீ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கையை வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சோஃபாவில் உட்காந்துருப்பான். அப்போ வந்து நம்ம பாட்டு என்ன பண்ணுவார்னா வந்து நம்ம கைக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கைகிட்ட கொடுத்து, இதை முதல்ல சாப்பிட்டு நீ முதல்ல காம் டவுன் ஆகு, அதுக்கப்புறமேட்டுக்கு யோசிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து நம்ம கைக்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிப்பார். உடனே கையும் சரின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு என்ன சொல்கிறான்னா, நான் இங்கேயே இருந்தேன்னா வந்து எல்லோரும் வந்து சந்தேகப்படுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ரூமே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் நான் வந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து கிளம்புறாரு. உடனே கையை வந்து போங்கன்னு சொல்லிடுவான். இன்ஸ்பெக்டர் பாட் வந்து லாக் பண்ணிட்டு போகிறேன்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி அவர் லாக் பண்ணிட்டு போயிடுவார். நம்ம கையை வந்து எதுக்கும் வந்து உள்ளேயும் லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளேயும் லாக் பண்ணிட்டு அந்த கதவுலேயே நின்று யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கிட்டி வந்து அந்த லாஸ்ட் விக்டிம், அதாவது இறந்தால, அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே வந்து ஒரு போர்டை பார்க்குறாரு. போர்டில் வந்து கைதா கொலைக்காரன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம பாட்டு என்ன சொல்கிறான்னா, கை வந்து கொலைகாரனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டிக்கிட்ட சொல்லி பார்க்குறோம். அதுக்கு வந்து கிட்டி வந்து நான் எவிடன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன், அந்த கொலை நடந்த இடத்துல வந்து அவனோட ஹேரு, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இது வந்து செட்டப்பு, இது வந்து நெக்ராஸோட மர்டர் கொலை பண்ண மாதிரியே இல்லை, கை மேலே வந்து எல்லா பழியும் போட்டுடலான்றதுக்காக தான் வந்து இந்த செட்டப்பை பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே உங்களுக்கு தெரியலையா, முன்னாடி இருந்த கேஸ்லலாம் வந்து எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல, இந்த கேஸில் மட்டும் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும்னு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து அதாவது அந்த விக்டிம் இறந்த அடுத்த செகண்டே வந்து அந்த இடத்துல போனதுனால எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும், அதனால் வந்து கை தான் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டி சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல, கோபமும் வர ஆரம்பிச்சிச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல். அப்போ தான் வந்து நம்ம நோப் என்ன பண்ணுறான்னா வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டை வந்து நீங்கள் கோவப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தினா. ஆனால் வந்து கிட்டி என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த கேஸ் வந்து நான் தான் எடுக்கிறேன், அதனால் நான் எவிடன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு என்னமோ உன் மேலேயே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து அவனால் எதுவும் சொல்ல முடியல, உடனே அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம துண்ணு இருப்பான்ல, அதாவது அந்த நியூஸ் ப்ராட்காஸ்டிங் சேனலோட ஓனர், அவர் என்ன பண்ணுறான்னா வந்து கையோட இன்டர்வியூ வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறான். அப்போ தான் வந்து அந்த பாரில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. கையை வந்து எதையும் பண்ண வேணாம், அந்த சாப்டரும் வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் போனவன் திருப்பி போய் எனக்கு அந்த சாப்டர்ஸ் வேணும், நான் வந்து அந்த இன்டர்வியூக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து திருப்பி வந்து சொல்லுவான். உடனே வந்து நம்ம துண்ணு என்ன சொல்லுவான்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து உனக்கு 100% கேரண்டி தரேன், உன்னோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகாது, அதுக்கான எடிட்டிங் ஒர்க்கை நானே பண்ணுறேன், உன்னை வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதனால் இந்த இன்டர்வியூக்கு நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, எந்த சீரியஸான கொஷின்ஸும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துண்ணு வந்து கைக்கிட்ட சொல்கிறான். உடனே கையும் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து நம்ம துண்ணு என்ன கேட்குறான்னா வந்து, நீங்கள் தானே இந்த நெக்ராஸோட நாவல் எழுதுனது, உங்களோட பேர் தானே மிஸ்டர் கில்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து எதுக்காக வந்து நீங்கள் இந்த நாவல் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைக்கிட்ட வந்து நம்ம துண் கேட்குறான். அதுக்கு கை என்ன சொல்கிறான்னா வந்து, தாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கேஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கேஸில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அப்பா மேலே வந்து எந்த தப்புமே கிடையாது, ஆனால் வந்து அன்றைக்கி அந்த தாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கேஸில் வந்து தப்பு செஞ்சவங்க எல்லாருமே வந்து தப்பு செஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் போட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிருக்கான், அவன் மேலே தான் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேலே போட்டாங்க, அதுதான் வந்து என்னோடய அப்பாவை வந்து நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணார், ஆனால் யாருமே நம்பலை. அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது கூட எங்கள் கழுத்தில் வந்து நாங்கள் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி தான் போனோம், ஆனால் யாருமே கண்டுக்கல, எங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்து குப்பையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க, இருந்தாலும் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நான் அப்போ வந்து ரொம்பவே சின்ன பையன்,
உள்ளே போனதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. சிரிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கேக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. நான் வந்து இதுவரையும் வந்து இவங்கள இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட நிறைய மாதம் வந்து எப்பயுமே அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு தான் வந்து அவங்க 2 பேரோட சிரிப்பை வந்து பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு தெரியல அவங்களோட சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்களும் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த கேக்கை வந்து நல்லா ஆசை ஆசையாக சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து என்னை பார்த்து நல்லா சிரித்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு தெரியும் என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து எனக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அந்த கேக்கை வந்து சாப்பிட வச்சாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு இப்போ தெரியும். ஆனால் வந்து அப்போ சின்ன வயசில் எனக்கு தெரியாது. அதனால் நான் மயங்கி விழுந்துட்டேன். என்னோட அப்பா வந்து என்னை தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் வந்து அடைச்சி போட்டுடுறாரு. அடைச்சி போட்டதுக்கப்புறம் வந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து தனியாக அந்த ரூம்குள்ளே வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து லைட்டர் எடுத்து வந்து கொளுத்தி அவங்களே வந்து சூசைட் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டாங்க. என்னை காப்பாற்றணும்னு நினச்சாங்களா இல்லை என்ன நினச்சாங்கன்னு தெரில. அதனால என்னை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கதவை திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்த உடனே வந்து அங்கே என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து என் கண் முன்னாடியே வந்து எரிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்த உடனே என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி என்னோட அப்பா அம்மாவை தான் கூப்பிட்டேன். ஆனால் வந்து யாருமே வரல. இந்த மாதிரி விஷயம் நடந்தது வந்து இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, தாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கேஸில் வந்து இவர் தான் வந்து எல்லா தப்பையும் பண்ணியிருக்காரு. அதனால அனுபவிக்கட்டும் அப்படி தான் தெரியும். ஆனால் இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நடந்ததெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த இன்டர்வியூவை நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட அப்பாவும் வந்து அந்த தாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கேஸில் வந்து ஒரு கிரிமினல் தான். அவரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. இப்படி வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கையோட லைஃப்பை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம துண் வந்து கைக்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாரு. எதுக்காக வந்து அப்போ இந்த நாவலை எழுதுறதை வந்து நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துண் வந்து கைக்கிட்ட கேட்கும்போது கை வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லாமல் வந்து நம்ம துண்ணே வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அதுக்கு வந்து துண் திருப்பி கேட்குறான், நான் உங்களோட ஃபேனுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா வந்து நானும் வந்து நெக்ராஸ் நாவலோட அடுத்த சாப்டர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் ஏன் எழுதுறதை நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம துண் வந்து கைக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் கை வந்து எந்த பதிலுமே சொல்லலை. சொல்லாமல் நம்ம துண்ணே தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஏன் இவன் வந்து இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் பார்த்துட்ருக்கான். எந்த பதிலும் சொல்லலை. இப்படி தான் வந்து நம்ம கை வந்து அந்த நெக்ராஸோட எல்லா சாப்டர்ஸும் வந்து துண்கிட்டேருந்து வாங்கியிருக்கான். இன்டர்வியூ பண்ணி அப்படி தான் வந்து வாங்கியிருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பாட்டு வந்து எல்லா வேலையும் அவர் முடிச்சுட்டு திருப்பி வந்து அவரோட வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கை என்ன பண்ணிகிட்ருப்பான்னா வந்து அவனோட தலையை பிடிச்சி செம்மையாக கசக்கிட்டுருப்பான். அதுவும் இல்லாமல் ஒரு பர்சன் வந்து எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் வந்து நம்ம கை இருக்கான். அதுக்கப்புறம் செம்மையாக அழவ ஆரம்பிச்சிட்டான். இப்படியே அழுதுட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து யாரோ வந்து கொலை பண்ணுற மாதிரி வந்து ஒரு பிக்சர் வந்து அவன் முன்னாடி வந்துட்டு போகுது. அதுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தா கை தான் நினைக்கிறேன். அவன் வந்து அப்படி திங்க் பண்ணிக்கிறான், நான் தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, திரும்பி நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்கிட்ட வந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வந்து அந்த கொலையை பண்ணனா, நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ், எனக்கு என் மேலே டவுட்டாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து, நீ ஏதோ தப்பாக யோசிச்சுட்ருக்க, நீனா கண்டிப்பாக இருக்க முடியாது, நீ தான் வந்து இந்த மொத்த கேஸுக்குமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுவும் இல்லாமல் நீ எப்படி கொலை பண்ண முடியும், உன்னால் கண்டிப்பாக முடியாது, எனக்கு 100% வந்து உன் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது, அதனால தான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த மர்டர் வந்து உன்னை வந்து மாட்டி விடுறதுக்காக தான் வந்து அவங்க பண்ணியிருக்க ஒரு செட்டப், அவ்வளோதான். அது வந்து நெக்ராஸ் பண்ண மாதிரியே எனக்கு தெரில, நெக்ராஸோட மர்டர் பண்ண மாதிரியே இல்லை, அதனால் வந்து நீ மர்டர்னு சொல்லி உடனே நீ வந்து ஏமாற்றிக்காத அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க சீனை வந்து கடைசியில் காமிக்கிறாங்க. என்ன நடக்கும்னா வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டும் கையும் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ கை வந்து இன்ஸ்பெக்டர் மேலே சாஞ்சிருவான். அதுவே செத்த போன மாதிரி வந்து சாஞ்சிருவான். அப்போ இன்ஸ்பெக்டர் பாட் தான் வந்து நீ கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நம்பிக்கையே வந்து கொடுப்பாரு. இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து யார் கொலையாளின்னு தோணுதோ அவங்களோட நேமை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.